நான் கையில புடிச்சிருக்கீங்களா? சனமாடா இல்ல குட்டி இல்ல மாடா? சக்தி, குட்டி மாடுங்க. இப்பதான் இளங்குட்டி போட்டிருக்குதுங்கண்ணா. நேத்து போட்டுச்சுங்களா, நேத்து காலையில போட்டுருச்சுங்களா. இது பாத்தீங்கன்னா வேலூருக்கு போகுதுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா சிந்தி கிராஸுங்கண்ணா. சிந்தி கிராஸ் ஜெர்சி கிடையாதுங்க, ஓகே. சிந்தி கிராஸுங்க. இந்த மாதிரி மாடு வந்து மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்குங்க. ஃபேட்டஸ் நல்லா கூடுதலா வருங்க. இந்த மாடு போய் செட் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா குண வயசுல கொஞ்சம் ரேரா இருக்குங்கண்ணா, கொஞ்சம் பாசமா இருக்குங்க. இத போய் செட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி மாடு மாதிரி எதுவுமே அமையாதுங்க. நல்லா உங்களுக்கு அந்த இடத்துக்கு அமைஞ்சிரும். உங்களுக்கு மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கும். உங்களுக்கு கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். கொடுக்கறது ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்குறேங்க. 18? ஆமா ஆமா, இவ்வளவு பெரிய மாடெல்லாம் நம்ம மத்தவங்க சொல்லுவாங்க 30 லிட்டர் 20 லிட்டர் சொல்லுவாங்க. நம்ம சிந்தி மாடை பொறுத்த வரைக்கும் மடியை வச்சு சொல்லலாம். ஏன்னா மடி பெருசா இருக்கு. நான் அப்படி சொல்ல மாட்டேங்கண்ணா. ஏன்னா இதோட குவாலிட்டி அப்படிதாங்க. மினிமம் ஒரு 18 லிட்டர் கறக்குங்க ஃபார் டேக்கு. இதுவே ஹை குவாலிட்டியா இருந்த வரைக்கும் தான் நான் சொல்றேன். இந்த சிந்திலையும் நல்ல சின்ன கொம்புங்க, வெள்ளை கொம்புங்க, அதை வச்சு நான் சொல்றேங்கண்ணா. ஓகே. என்ன பல்லா இது? இது பல்லு 6 பல்லுங்கண்ணா. 2வது லாக்டேஷன்ங்கண்ணா. 6 பல்லு 2வது லாக்டேஷன்ங்க. ஓகே ஓகேண்ணா. இப்ப நம்ம எடுத்துங்கிறது கர்நாடகா மாநில சிந்தாமணி மார்க்கெட். இப்ப இந்த மாதிரி பிரீட் வந்து இந்த சந்தைக்கு நிறைய ரொம்ப கம்மிங்கண்ணா. கம்மியா ஒரு 100 மாடு எச்எப் மாடு இறங்குனா ஒரு 4 மாடு தான் இறங்குங்கண்ணா. இவர் வந்தாருங்க, எச்எப் மாடு தான் எடுக்க வந்தாருங்க. ஆனா நம்ம ஏரியா மாடு ஒண்ணு இருக்குதுங்க, நம்ம ஏரியா கிளைமேட் அடாப்ட் ஆகிற மாதிரி இந்த மாடு ஒண்ணு எடுத்துக்கலாங்கன்னா எச்எஃப் ஒண்ணு எடுத்துக்கலாம். 2 எச்எஃப் தான் எடுக்க வந்தாருங்க. இந்த மாடு பிடிச்ச உடனே அவருக்கு எனக்கு பிடிச்சு போச்சுங்க, இந்த மாடு ஒண்ணு எடுத்து கொடுத்துருங்க, நம்ம ஏரியாவுக்கு செட் ஆயிரும். அதனால வந்து வேலூருக்கு பள்ளிக்குண்டாவுக்கு எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு சீம்பால் மடி தாங்க. இன்னும் உங்களுக்கு பால் தெளிஞ்சு வரலைங்க. ஒரு 2 வேளை கறந்துருக்குறாங்கண்ணா. இப்பதான் கண்ணு பாருங்க போட்டிருக்குது, பொட்டை கண்ணுங்க. ஓகே ஓகே. இப்ப ரேரா தான் வரும் இந்த மாதிரி பிரீடு. இந்த மாதிரி பிரீடு எப்பவுமே ரேரா தான் வரும். இந்த மாதிரி பிரீடு வந்து எடுத்தா எதனால செலக்ட் பண்ணலாம்? ஆனா எதனால வந்து இந்த மாதிரி பிரீடு வந்து இந்த மாதிரி பிரீடு வந்து செலக்ட் பண்றதுக்கு வந்து உடல் அமைப்புங்க. ஓகே. மாடு எப்பயுமே தெளிவா இருக்குங்கண்ணா. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். கொஞ்சம் காய்ச்சலே ஃபீவரா அடிச்சாலும் ஒரு 4 நாள் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அது இல்லாம உங்களுக்கு பாலுடைய ஃபேட் நல்லா இருக்கும். எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆயிரும். செனைக்கு வர தன்மை நல்லா இருக்கும். பருவத்துக்கு வரத கரெக்ட் டைம் வந்துடும். செனை ஊசி போட்டாலும் கரெக்டா செனைக்கு நின்றுக்குன்னா இந்த மாதிரி மாடுக்குள்ள செட்டு போட தேவையில்லைங்கண்ணா. மீடியமா ஒரு மரத்தடி இருந்தாவே போதுங்கண்ணா. அந்த மாடு பராமரிக்கிறது இந்த மாடு பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை நம்ம போயிட்டு ஒரு ஆள்கிட்ட பழகிச்சுன்னா அந்த ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை போய் நம்ம ஒரு 2 வாரம் செட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி மாடு போல எதுவுமே அமையாதுங்க. அதே மாதிரி மத்தவங்க மாதிரி நம்ம எச்எப் மாதிரி டெய்லி ஒரு ஆள்லாம் மாத்திலாம் அது கறக்க முடியாதுங்க. ஒரு ஆள் கறந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு திரும்பி பார்க்கும். இந்த மாதிரி மாடு வந்து மிஷின்ல போட்டு கறக்கலாம். ஆனா இந்த மாதிரி மாடு எடுக்கிறப்ப நம்ம குண வயசுல கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து தெளிவா எடுக்கணுங்க. மிஷினுக்கு செட் ஆகணும். மிஷினுக்கு நாட்டு மாடே போடுறாங்கண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம செட் பண்ற விதத்துலதான் இருக்குதுங்க. ஓகே ஓகே. ஆனா இந்த மாடை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கறவை கறந்தாருன்னா ஒரு மேக்சிமம் அவரே கறக்கிற மாதிரி பாத்துக்கணுங்க. இல்ல 2 பேர் நம்ம பாத்துக்கணுங்க. நம்ம டெய்லி ஒவ்வொரு ஆள் கறக்க முடியாதுங்க. ஏன்னா இது பாசமா பாத்துட்டு இருக்கோம். அவரை பாத்துச்சுன்னா கொஞ்சம் குண வயசுல கம்மியா இருக்கு. இப்ப வந்து மாடு எடுக்கிறோம், அது எட்டு போயிடுறாங்க. அந்த மடி வீக்கம் வராம எப்படிமா கண்ட்ரோல் பண்ணலாம்? மடி வீக்கங்களா? மடி வீக்கம் கரெக்டா வந்து நம்ம தீனி போட்டு பால் கறக்கலாங்கண்ணா. இல்லைன்னா பாலை கறந்துட்டு தீனி போடலாங்கண்ணா. தீனி போட்டு நீ பால் கறக்கிறதா இருந்தா அதுக்கு வந்து நீங்க ஒரு பில்லோ வைக்கோலோ ஒரு தீனி போட்டு பாலை கறந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டாண்டிங்ல இருக்கிற மாதிரி பாக்கணுங்க. ஓகே. ப்ராப்பரா நீட்டா கழுவிடுங்க, மடியை கழுவிடுங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மாட்டுக்கு வந்து சென மாட்டுலயே வருது. ஆமாண்ணா, நீட்டா ப்ராப்பரா ஷெட்டை கழுவிடுங்க. நல்லா அந்த மாதிரி சேர் இல்லாம பார்த்து கட்டுனுங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டாண்டிங்ல கண்ணு பாலை கறந்துட்டு, கண்ணு போட்ட மாடு இருந்தா ஒரு பாலை கறந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டாண்டிங் நிக்கிற மாதிரி பாக்கணுங்க. அதே மாதிரி அப்பப்ப காம்பை செக் பண்ணி பாக்கணுங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன்னா டாக்டர் கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு காம்புக்கு டியூப் போட்டா ரெடி ஆயிருங்க. ஃபீவர் அதிகமா முத்திக்கிச்சுனாலும் மடி இன்ஃபெக்ஷன் வருங்க. மடி இன்ஃபெக்ஷனாலும் ஃபீவர் வருங்க. மாட்டுக்கு எதனால உடம்பு சரியில்லைன்னு பாக்கணும். நம்ம காய்ச்சல் அடிக்குதோ அப்ப மாட்டுக்கு ஏதோ ஜீரண கோளாறு சொல்லி அதுக்கு மட்டும் வைத்தியம் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. காம செக் பண்ணணும். அதாவது மடி நோயாலேயும் மாட்டுக்கு ஃபீவர் வருங்க. ஃபீவர் அதிகமானாலும் மடி பிரச்சனை வந்துருங்க. அதனால வந்து தெளிவா பார்த்து செக் பண்ணிங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கன்னா. மடி பிரச்சனை வந்தா உடனே டாக்டர் கூப்பிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மடி நீட்டா ப்ராப்பரா கழுவிட்டு ஒரு மஞ்சத்தூள் ஒரு கத்தாழை உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து கரைச்சி பூசிட்டு ஒரு மெடிக்கல்ல ஒரு டியூப் வாங்கி வந்து மேஸ்டிஸ் டியூப் வாங்கி வந்து ஏற்றி விட்டுருலாங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஓகே ஓகே. சரி, ஒரு மாடு தான் அவங்க எடுத்துருக்கா? ஆமா, நான் இப்ப வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஒண்ணுதான் எடுத்திருக்கோம். பள்ளிக்கொண்டாவுக்கு எச்எஃப்ல ஒண்ணு பாத்துட்டு இருக்கிறேன்னா. நம்ம பார்த்து திருவண்ணாமலைக்கு 2 எடுத்துட்டோம், கிருஷ்ணகிரிக்கு 3 எடுத்துட்டீங்கன்னா வேலூருக்கு ஒரு 2 மாடு எடுக்க வந்தாருங்க. இப்ப இங்க எடுக்கிறதா வண்டி எல்லாம் எப்படி? வண்டியில அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அங்க இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படிலாம் ஒண்ணு தேவையில்லைங்கண்ணா. எங்கனாலும் சிங்கிள் மாடனா கூட வண்டி நான் போக வேண்டியிருக்கு, அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. போற வழி இந்த பிரச்சனை வராம அதெல்லாம் நம்ம எல்லாம் வண்டி பிரச்சனை எல்லாமே நம்ம பாத்துக்கலாங்க. ஓகே.